அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நமது ஆதிஸ்வரன் ஸ்டோரி டைம்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் எல்லாரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்னும் இவ்வளோ பெரிய இடைவெளி அப்படின்னா ஒன்றும் இல்லை, என்னால் இப்போ வீடியோ போட முடியல. அவ்வளவு நேர நெருக்கடி அதிகமாகிடுச்சு. அதிகமான வேலை, பணிச்சுமை அதிகமாக இருக்குது. அதனால தான் என்னால் தொடர்ந்து வீடியோக்களை போட முடியல. முன்னாடி போட்டுட்டு இருந்தேன், போட முடியல. ஆனாலும் முக்கியமாக போட்டுடலாம் அப்படின்னு தான் வந்தேன். ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவுக்காக தான் இப்போ உங்களுக்கு அந்த போடுறதுக்கு என்ன அப்படின்னா, இதை என்ன ஏது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய ஆதிஸ்வரன் ஸ்டோரி டைம்ஸ் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க, உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவும் ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லா வீடியோக்களுக்கும் நோட்டிஃபிகேஷன் காட்டும், நீங்கள் உடனடியாக பார்க்க முடியும். அதே போல் உங்களுடைய மேலான கருத்துக்களை இதில் பதிவிடுங்க. நிறைய பேர் கருத்துக்கள் நேரடியாக சொல்கிறீங்க, அதாவது தொலைபேசி வாயிலாக, இணையம் மூலமாக சொல்கிறீங்க. ஆனாலும் நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அதே போல் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் இந்த வீடியோக்களை பகிருங்க. ஏன்னா பகிர்தல் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் திரும்பவும் சொல்கிறது தான், யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்பது போல் நாம் எல்லோருமே இருக்கணும். அதாவது நீங்கள் பெற்ற இன்பத்தை, அதாவது நல்ல விடயங்களை, தெரிந்து கொண்ட நல்ல விடயங்களை, அல்லது நீங்களும் சொல்ல நினைக்கிற விடயங்களை இதன் வாயிலாக பல பேருக்கு சொல்லுங்கள், பகிருங்க அப்படின்றதாக நான் கேட்டுக்கிறேன். சரி, இப்போ விடயத்துக்குள்ளே போடுவோம். என்ன விடயம் அப்படின்னா, மிக முக்கியமாக இப்போ வந்து தமிழ்நாட்டில் ஒரு சிக்கல். என்ன சிக்கல் அப்படின்னா, அது கொஞ்சம் சமீபத்தில் நடந்து முடிஞ்சது. என்னது அப்படின்னா, வேலை வாய்ப்பு தொடர்பானது. என்ன வேலை வாய்ப்பு? அரசு வேலை வாய்ப்பு. அரசு வேலை வாய்ப்பை ஒரு 31 பேருக்கு கொடுத்துருக்கு இந்த தாவேக அரசு. எதற்காக கொடுத்தாங்க அப்படின்னு தான் இங்கே கேள்வி இருக்கு. என்ன கேள்வி, எதற்காக அப்படின்னா, தேர்தலுக்கு முன்பு முதலமைச்சர் ஆவதுக்கு முன்னாடி நம்ம இன்றைய முதல்வரான திரு ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு கூட்டம் கூட்டினார். அதாவது திருச்சியில் பெரிய மக்கள் கூட்டம். அவங்க அப்போ வந்து ரசிகராகவும் இருந்தாங்க, கட்சிக்காரங்களாகவும் இருந்தாங்க. அந்த மக்களை கூட்டம் கூட்டி இவருடைய தேர்தல் பரப்புரையாக அவர் அங்கே மக்கள்கிட்ட தோன்றி பேசுவதற்காக ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த கூட்ட ஏற்பாட்டில் நடந்த சில தவறுகள், பல தவறுகள், பெரிய தவறுகளாக நடந்தது. என்ன அப்படின்னா, காவல்துறை ஒரு குறிப்பிட்ட நேரம் கொடுத்துருந்தாங்க. அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம விஜயால போக முடியல. தாவேக தலைவர் விஜயால போக முடியல. அதனால தாமதமாக தான் அவர் போயிருக்கார். போக முடியல அப்படின்றதுக்கு அவர் காரணமும் எதுவும் சொல்லலை. அவர் தாமதமாக போனதுனால அங்கே நேரம் அதிகமாயிடுச்சு. அதனாலேயே மக்கள் வந்து நிறைய பேர், ரசிகர்கள் இவரை பார்க்கறதுக்காக காலையிலேருந்தே கூட ஆரம்பிச்சவங்க மதியானமாகியும் அதிகமாகிட்டாங்க, சாயந்தரம் இன்னும் அதிகமாகிட்டாங்க, இரவு நேரமும் ஆயிடுச்சு. அப்படின்றதுனால இவருடைய கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு தாமதமாச்சு. அப்போ இவர் வருவதற்கு, அப்போ 6 மணிக்கு 5:30-6 மணி வைங்களேன், அப்போ வரும்போது ரொம்ப கூட்டம் நெருக்கடி அதிகமாச்சு. அப்போ அந்த இடமும் காவல்துறை அன்னைக்கு அவங்களுக்கு கொடுத்த இடமும் வேறொரு இடம் கேட்டதாக சொன்னாங்க. அந்த இடம் மறுக்கப்பட்டு இன்னொரு இடத்துல கொடுத்தாங்க. இந்த இடம் பத்தாது, அவ்வளோ மக்களுக்கு பத்தாததுனால ஏகப்பட்ட பேர் கூட்டம் கூடியதுனால, அதாவது விஜயை பார்க்கறதுக்காக கூடியிருக்காங்க அப்படின்றதுனால, அவர் பேசுவதை கேட்பதற்காக கூடினாங்கன்றதுனால கூட்ட நெருக்கடியில் சிக்கி இறந்தாங்க. ஏன்னா தள்ளுமுள் நடந்தது. அதில் சில விஷமிகள் சொல்கிறாங்க, அதாவது அது எந்த கட்சி அப்படிங்கிறதுலாம் நிரூபிக்கப்படலை. ஆனால் எல்லாமே அனுமானமாக தான் இருந்துச்சு. அப்படி இருந்தது. நான் கூட ஒரு காணொலியெல்லாம் போட்டிருக்கேன். ஏன்னா இவரை சிக்க வச்சாங்க, அந்த மாதிரி ஒரு நடந்திருக்கு. ஏன்னா அப்போ ஒரு நெருக்கடி அதிகமாக இருந்தது. திமுகவிடம் இருந்து கடுமையான நெருக்கடி இருந்தது, தாவேகாவுக்கும் அதன் தலைவர் விஜய்க்கும் இருந்தது. காரணம் என்னன்னா, இவங்க வந்தாங்கன்னா மிக முக்கியமாக அரசியலில் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கை பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா புகழ் இருக்கு, அதாவது விஜய் அவர்களுக்கு பெரும் புகழ் இருக்கு. ஏன்னா சினிமாவில் நடிச்சதுனாலே, கதாநாயக ஒரு அந்தஸ்து இருக்கிறதுனாலே அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாப்புலாரிட்டி இருக்கு. ஒரு ஃபேம்னு சொல்லுவாங்க, ஃபேம் சொல்லுவாங்க, பாப்புலாரிட்டி சொல்லுவாங்க. அவர் ஒரு செலிபிரிட்டி, மிகப்பெரிய ஒரு விஐபி செலிபிரிட்டி தான். அதனால அவர் எந்த இடத்துல போனாலும் கூட்டம் கூடும். அது போல இவர் ஒரு கட்சியை தொடங்கிட்டாருன்னு போது பெருங்கூட்டமா இருக்கும்ல. இப்போ ரசிகராகவும் இருப்பாங்க, கட்சிக்காரங்களாகவும் சேருவாங்க. அப்படின் போது அதிக அளவு கூட்டம் இருக்கும். அவரை நெருங்கணும்னு நினைப்பாங்க, அவர் கூட இருக்கணும்னு நினைப்பாங்க, அவர் மேடையிலேயே போய் இருக்கணும்னு நினைப்பாங்க, அவர் கூட போட்டோ எடுத்துக்கணும்னு நினைப்பாங்க, அவர் பார்க்கணும்னே அதிகமாக வருவாங்க. ஏன்னா திரையில தானே பார்த்துருக்காங்க, அப்போ நேரில் பார்க்கணும் போது அது பெரும் ஆவல் இருக்கும். அப்படி அந்த ஆவல், அந்த ஆசை, இது வந்து இயல்பா எளிய மனிதர்களுக்கு இருக்கக்கூடியது தான்.
அது இங்க கூடுதலாக இருக்கிறதுனால என்ன சிக்கல் வந்ததுன்னா அப்ப நம்ம பார்த்தோம். அப்படி வந்த கூட்டம் கலையவே இல்லை, இருந்துட்டே இருந்தாங்க. அப்போ ஒரு கட்டத்துல கலவரம் நடக்குது. அப்போ விஜய் உடனடியாக அவரை பாதுகாப்பா அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி வைக்கும்போது ஆம்புலன்ஸ் சில பேர் மயக்கம் போட்டு விழுந்தது உண்டு, அவங்கள தூக்கிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் சில பிரச்சனை உள்ள சமூக விரோதிகள் ஊடுருவிட்டாங்க. அதனால வந்து மிகப்பெரிய தள்ளுமுள்ளு நடந்து செதறி ஓட ஆரம்பிக்கும் போது அப்ப மிதிப்பட்டு இறந்தவர்களில் சின்ன குழந்தை உள்பட, பெண்கள் உள்பட, ஆண்கள், இளைஞர்கள் உள்பட, பெரியவங்க உள்பட இப்படி 41 பேர் இறந்தாங்க அந்த இடத்துல மட்டுமே. அது மிகப்பெரிய ஒரு கொடுமையான ஒரு சம்பவம் தான். இது நடந்திருக்க கூடாது. அப்ப அப்படி நடந்துடுச்சு. நடந்ததுக்காக அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே தெரியும். அவரு எங்கிருந்து அவரை அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. கிளம்பி சென்னைக்கு வந்துட்டாரு. வந்துட்ட பிறகு அதுக்கப்புறம் அவரு ஒரு 15 நாட்களுக்கு பிறகு தான் அவர் வந்து வருத்தத்தை எல்லாம் தெரிவிச்சாரு. ஒரு வீடியோ காணொலி மூலமாக அவர் வருத்தத்தை தெரிவிச்சாரு. அதுக்கப்புறம் பனையூர்ல வச்சு அவங்க அந்த குடும்பத்தை வர வச்சு, அதாவது அங்க பலியான அந்த உயிர்களின் உறவுக்காரர்களை, பெற்றோர்கள் மற்றும் உறவுக்காரர்களை வர வைத்து சமாதானம் பேசி அவங்களுக்கு ஒரு நிதி உதவியும் கொடுத்து அனுப்பிச்சார். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி தான். இப்போ இந்த விவகாரத்துல இப்ப என்ன ஆச்சுன்னா, இப்போ வந்து இதெல்லாம் நடந்து இதுக்கு வந்து விசாரணை கமிஷன் அப்புறம் சிபிஐ வரைக்கும் வந்துச்சு. அதாவது மத்திய புலனாய்வுத்துறை மூலமாக தாவேகாவுக்கும் தாவேகாவின் தலைவர் விஜய் அவர்களுக்கும் ஒரு நெருக்குதல் இல்ல, ஒரு தார்மீக இதுதான். அதாவது இயல்பான ஒரு நடவடிக்கை தான். ஒரு அரசு நடவடிக்கை எடுக்கும். இப்படி எடுக்கும்போது அவர் மேல நடவடிக்கை எடுத்து அவர் மேல ஒரு விசாரணை எல்லாம் வரும்போது அதை அவர் எதிர்கொண்டு மத்திய அரசிடமே போய் பேசி எங்க பேசி சரி பண்ண முடியுமோ அதை தனிச்சு சரி பண்ணாங்க. அதனால வேறு எந்த விதமான ஒரு அவர் மேல பத்திரிகை தாக்கல் பண்றதோ அது மாதிரி குற்ற அறிக்கை தாக்கல் பண்றதோ அது மாதிரி இல்லாம சுமூகமாக முடிஞ்சது. அப்புறம் திருச்சியில இருக்கிற சில லோக்கல் தாவேகாவின் லோக்கல் அதுக்கு உள்ளூர் பொறுப்பாளர்கள் இருப்பாங்களே, கட்சியோட பொறுப்பாளர், அவங்க மேல மட்டும் சில சிறு நடவடிக்கைகள் மட்டும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதுவும் விசாரிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அது எல்லாமே சரியா போச்சு. அதுக்கப்புறம் தேர்தல் வந்தது. இதை ஒட்டி நிறைய கடும் விமர்சனங்கள்லாம் இருந்தது. தாவேகா மேல இருந்தது, திமுக மேலேயும் இருந்தது. நாமளும் அதான் சொன்னோம். காவல்துறையும் திமுகவின் காவல்துறையும் மிக பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் மக்களுக்கு, அல்லது ஒரு அறிவுறுத்தல் இருந்திருக்கணும் தாவேகாவுக்கு அப்படின்றத நம்ம சொன்னோம். ஆனால் இதெல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்போ பிரச்சனைக்கு வருவோம். என்ன இப்போ உள்ள பிரச்சனை என்னன்னா, இப்போ அப்படி வந்து ஒரு கூட்டத்துக்கு வந்து ஒரு அரசியல் கூட்டம், ஒரு புகழ்பெற்ற ஒரு மனிதரை, ஒரு செலிபிரிட்டியை பார்க்க வந்த மக்கள் கூட்ட நெரிசலில் அவங்களுடைய அறியாமை காரணமாக சாப்பிடாம எல்லாம் இருந்திருக்காங்க. அதெல்லாம் அவங்களுடைய அறியாமை தப்பு, மிகப்பெரிய தப்பு தான் உண்மை. ஏன்னா இதுல வந்து எந்த விதமான நம்ம இதுவும் சொல்ல முடியாது. இப்ப அவங்க தெரியாம பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுங்க. அப்ப தெரியாம பண்ணிட்டாங்கன்னா நீங்க சின்ன குழந்தைங்களுக்கு தெரியாம கூட்டு வர முடியுமா? கூட்டு வரக்கூடாது கூட்டத்துக்கு. அப்படி ஏன்னா தெரியும் இவரு வேறு சில இடங்கள்ல போகும்போது தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது கூட்டங்கள் அப்படின் போது அப்ப பல இடங்கள்ல மக்கள் கூட்டம் சேரும்பொழுது அப்போ கூட்ட நெரிசல் வரும். அதுல சிக்கி உயிர் பலியும் போகும், அடிப்படும் அப்படிங்கறது தெரிஞ்சிருந்தோம். இதெல்லாம் மெத்தனமாக இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. அது வந்து ஒரு கட்சியோட பொறுப்பா இருந்திருக்கும். அப்ப அந்த பொறுப்புகளை அவங்க கவனிக்கல, அப்ப கவனத்தில் இல்லை. காரணம் அவங்களுக்கு அனுபவமின்மை கூட ஒரு காரணமா இருக்கலாம். ஆனாலும் பல கூட்டங்களை பார்த்திருக்காங்க தானே. காலங்காலமா நாம வந்து ஒரு அரசியல் கூட்டங்களை பார்க்கிறோம். இப்ப அதை நடத்தக்கூடியவங்களை பல கட்சிகளை பார்க்கிறோம். என்ன மாதிரி பிரச்சனைகள் நடக்கும், ஒரு கூட்டத்தில் இருந்தா என்ன நடக்கும் மக்களுக்கு அப்படின்றத பார்க்கிறோம். தண்ணி தாக்கத்தாலேயே வறண்டு போறதும் நடக்கும், மயக்கமுற்று மரணம் ஒரு அளவுக்கு போகிற பிரச்சனைகளும் இருக்கு, மிதிப்பட்டு சாக்குறது இருக்கு. ஒரு கூட்டத்துல கலாட்டா நடந்துச்சுன்னா எந்தவித உயிருக்கு பாதுகாப்பும் உத்தரவாதம் சொல்ல முடியாது. காவல்துறை ஓரளவுக்கு தான் பண்ண முடியும். இப்ப லட்சக்கணக்கான பேர் கூடும்போது ஒரு 500, 1000, 2000 காவல்துறையால அது பண்ண முடியாது. மொத்த காவல்துறையும் கூட அங்க போட முடியாது. அப்படி இருக்கும்போது இன்னொன்னு அது ஆளுங்கட்சியாவும் இல்ல, பவர்ல இல்ல. இப்ப தாவேகா அப்படின் போதும் ஒரு சிக்கல் இருக்கு. அப்ப நெருக்குதல் பல வகைகள் இருந்தனால பொதுமக்கள் தான் தங்களை பாதுகாத்துக் கொள்ள ஒரு அறிவுடன் செயல்பட வேண்டும். அப்படி அங்க இல்லாதனால இந்த பிரச்சனை நடந்துச்சு. இனிமேல் பாதுகாப்பா இருக்கணும் தான் நம்ம எப்பவுமே சொன்னோம், அப்பவும் சொன்னோம், இப்பவும் சொல்றோம். இனிமேலாவது கவனமா இருங்க அப்படின்னு சொன்னோம். அப்ப இதுல என்ன இப்ப சிக்கல் அப்படின்னா, இந்த 41 பேரில் ஒரு 31 பேரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அரசு பணியை தருவதாக தொழில்துறை அமைச்சகமும், அதாவது தாவேகா அரசின் தொழில்துறையும் நம்ம தாவேகாவின் தலைவர் முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களும் முடிவு பண்ணி கொடுத்தாங்க. கொடுத்தத பல்வேறு தரப்பினர், அரசியல் கட்சியினர், தமிழ் தேசிய உணர்வாளர்கள், அப்புறம் தமிழ்நாட்டு மக்கள் கூட நிறைய பேர் இதை வந்து வேண்டாம், இது தருவது முறையல்ல அப்படின்னு சொன்னாங்க. ஏன் முறையல்ல அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்க வந்து வரட்டுத்தனமாக இதை சொல்லல. நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் இதை
தடுத்துட்டாங்க, இது மாதிரி நல்லது நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது தவறு. இதை புரிய வைக்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு தவறான முன்னுதாரணமா ஆயிடும். இந்த மாதிரியான கூட்டங்கள்ல விபத்தால பாதிக்கப்பட்டு மிதிப்பட்டு இப்படி மரணம் முட்டுறாங்கன்னா அது விபத்து தான், பெரும் விபத்து. அது மாற்று கருத்தும் இல்லை. அது ஒரு உயிரிழப்பு தான், அந்த குடும்பத்துக்கு இழப்பு தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த உயிரிழப்புக்கு அவர்களும் ஒரு காரணமா இருக்காங்க அப்படின்னு கருதுறோம். ஒண்ணு. ரெண்டாவது, அவர்களுக்கு உரிய நிவாரண தொகையை ஏற்கனவே கொடுத்தாச்சு. யாரும் இதுக்கு சம்பந்தப்பட்ட யாரால இது நடந்துச்சோ அதிகமான பொறுப்பேற்று அவங்களே கொடுத்துட்டாங்க. குறிப்பாக விஜய் அவர்களே கொடுத்துட்டார். சரிங்களா? அவரே கொடுத்துட்டார். அவருடைய ஒரு சொந்த பணத்துல இருந்து அவங்களுக்கு உரிய தொகையை அவர் கொடுத்துட்டார். பல லட்சங்கள் இருக்கும். அது மொத்த பேருக்கு கொடுத்துட்டாங்க. கொடுத்த பிறகும் அவங்க அதை வைத்து தங்களை பார்த்துக்கலாம், தங்கள் வாழ்வாதாரங்களை பார்த்துக்கலாம், ஒரு சிறு தொழில் நடத்தி அதை சரி பண்ணிக்கலாம். வேற வழி இல்லையா? என்ன பண்றது? அது வருத்தம் இருக்கதான் செய்யும். ஒரு உயிர் இழப்பு குடும்பத்துல இருந்ததுன்னா வருத்தம் இருக்கதான் செய்யும். ஆனாலும் அது காலம்பராக இருந்துட்டு முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா மறைய முடியாது. அப்படி மறையும் போது அதுக்கு உரிய நிவாரண தொகை கிடைச்சிருச்சும் போது கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சு போகலாம் அப்படின்னு ஒண்ணு சரி பண்ணிக்கலாம். அடுத்தது, அவர்களுக்கு கட்சியிலேயே சில உயர் பொறுப்புகள், பதவிகள், இன்னும் சில தொழில் செய்வது, ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு உதவிகளை செய்து கூட கோரலாம். அது செஞ்சுட்டு போகலாம். ஆனால் அரசு வேலையை தருவதுங்கிறது ஒரு தப்பான முன்னுதாரணமா ஆயிடும். ஏன் அப்படின்னா, இப்ப இந்த கூட்டத்துக்கு ஒரு இது நடந்திருக்கு, பாதிப்பு. அதனால அரசு வேலை கொடுத்துட்டாங்க, இதுக்கு யாரும் கேள்வி கேட்கல அப்படின்னு வச்சுங்களேன். திரும்பவும் வேறு ஏதோ ஒரு சூழல்ல இந்த கட்சியோ வேறு கட்சியோ அல்லது இதை போல உருவாக்கி வரக்கூடிய இன்னொன்று கூட பாருங்களேன். இப்ப தனுஷ் கூட கட்சி ஆரம்பிக்க போறேன்னு கொடியெல்லாம் அறிமுகப்படுத்தியிருக்காரு. அவருடைய ரசிகர்கள்லாம் உடனே ஆரவாரமா முன் வராங்க. அப்படின்னா இப்ப இவரும் ஒரு கட்சியை தொடங்கி ஒரு பெரும் கூட்டத்தை சேர்க்கும் போது இவரை பார்ப்பதற்காக கூட்டங்கள் அப்படியே ஆழ்த்து பெருகி பெருகி இது மாதிரியான கூட்ட நெரிசலில் சிக்கி ஒரு கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஆகி அவங்களும் இது மாதிரி பாதிப்புக்கு உள்ளானால் இப்ப அவர்களுக்கும் இதே போல ஒரு அரசு பணி கேட்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ற பெரிய கேள்வி இருக்கிறது. கண்டிப்பா. ஏன்னா இதான் நடைமுறை. அவங்களுக்கு கொடுத்தீங்களே, தாவேகா கூட்டத்துக்கு போய் இறந்ததுக்கு மட்டும் அந்த 31-40 பேருக்கு கொடுத்தீங்களே அரசு வேலை, இப்ப இந்த கூட்டத்துக்கு பண்ணவங்களுக்கும் கொடுங்க அப்படின்னு அவங்க உரிமையாக அது மாற்றப்படும். அந்த கேள்வி ஆகும். உரிமை அப்படின்ற அடிப்படையில மக்கள் அதுக்கு முன் வந்துருவாங்க. ஏன்னா இப்படிதான் சில அறியாமைகள், தவறுகள் அது கூட ஒரு நடைமுறையில ஒரு உரிமை சார்ந்ததாக மாற்றப்படுது காலப்போக்கில். அப்படி அது ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்ப நாம் தமிழர் கட்சி அவங்களுடைய வழக்கறிஞர் பாசறை மூலமாக மதுரை கோர்ட்டில் அவங்க ஒரு அஃபிலியேட் மனு தாக்கல் செய்து இதற்கு ஒரு தீர்வு காணணும், முற்றுப்புள்ளி வைக்கணும், இதுக்கு தடை கோரணும், தடை பண்ணணும், இப்படி அரசு வேலை தருவது முறையல்ல. ஏன்னா அதுக்கு காரணம் என்ன, எதுக்காக கொடுக்கக்கூடாது அப்படின்னா, உண்மையாகவே நன்றாக படித்து விட்டு ஒரு பொறியியல் துறையில், அப்புறம் கணினி துறையில், இன்னும் ஆசிரியர் பயிற்சி முடிச்சுட்டு, செவிலியர் பயிற்சி முடிச்சுட்டு, இன்னும் பல துறைகள் இருக்கு. அது தவிர இவங்க இருக்காங்க துப்புரவு தொழிலாளர்கள். அவங்க இன்னும் கேட்டீங்கன்னா இருக்கிறதுல ரொம்ப கொடுமையானது அவங்க தான். ஏன்னா அவங்க கான்ட்ராக்ட் அடிப்படையில் தான் வேலை செய்யறாங்க, அதாவது ஒப்பந்த அடிப்படையில். அது அவங்களுக்கு பணி நிரந்தரம் இல்லை. 15 ஆண்டுகளுக்கு 10 ஆண்டுகளுக்கு மேலாம் செய்யறாங்களே. அப்ப அவங்களுக்கு பணி நிரந்தரம் வேணும்னு சொல்லி போராடிட்டு இருந்தாங்க முன்னாடி திமுக அரசு இருக்கும்போது. அவங்க பண்ணல, திமுக அரசு பண்ணல. அப்ப அவர்களுக்கும் அரசு நிரந்தர பணி கிடைக்காம அந்த மாதிரி எல்லாம் மக்கள் கஷ்டப்படுறாங்க. அப்ப அந்த மாதிரியான வேலைக்கு காத்திருக்கிறவர்கள், முறைப்படி காத்திருக்கிறவர்களுக்கு கொடுக்கலாம். அது முறையானது, அவங்க அரசு செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு செயல்பாடு. அப்படி செய்யலாமே தவிர இது போல கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்தவர்களுக்கு அரசு பணி கொடுப்பது தவறான ஒரு முன்னுதாரணமாக ஆகிவிடும் என்கிற ஒரு நியாயமான ஒரு வாதத்தை, நியாயமான ஒரு வழக்கை சரி என்று ஏற்றுக்கொண்டு அந்த மதுரை நீதிமன்றம் இந்த வேலை வாய்ப்புக்கு தடை செய்துட்டாங்க. அப்போ அரசால கொடுக்க முடியாது அப்படின்னு ஆன பிறகு இது உயர்நீதிமன்றத்தின் மூலமாக, இந்த கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. உயர்நீதிமன்றத்தின் ஒரு கிளைகள் தான் மாவட்ட நீதிமன்றங்கள். அப்படி இருக்கும்போது உயர்நீதிமன்றத்தின் தடையே இப்படி இருக்கும்பொழுது இதை எதிர்த்து இவங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க. யாரு அப்படின்னா தாவேகா கட்சியே போகுது. தமிழ்நாடு அரசின் மூலமாக இப்ப அவங்க அங்க மேல்முறையீடு போறாங்க. காரணம் என்ன, அவங்களுக்கு இந்த அரசு பணியை வாங்கி கொடுக்கணும், அந்த மக்களுக்கு கொடுத்தே ஆகணும். அதன் மூலமாக நற்பெயரை தன் மீதான களங்கத்தை, தன் கட்சியின் மீதான களங்கத்தை, அதே மாதிரி இப்போதைய முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் தன் மீதான ஒரு களங்கத்தை போக்கிக்கணும்னு நினைக்கிறார். இப்படிதான் நம்ம பார்க்க முடியுது.
அந்த வகையில அவங்க உச்சநீதிமன்றத்துக்கு, அதாவது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவதாக அறிவிச்சிருக்கிறாங்க. இது பல்வேறு தரப்புல எல்லாருக்கிட்டையுமே வந்து இது வந்து முறையானது அல்ல அப்படிங்கிறது தான் வருது. என்னுடைய தரப்புல இருந்து கேட்டீங்கன்னாலும் நான் என் மனச்சான்றின்படி நான் சொல்றதும் இதுதான். உண்மையாகவே நம் உறவுகளை தான் அந்த மக்களும் வந்து நம் உறவுக்காரர்கள் தான், எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த உயிரிழப்பு நமக்கும் ஏற்பட்டது போலதான். அவங்க நாமளா இந்த குடும்பத்தில் இருந்தாலும் கூட அந்த மிகப்பெரிய பாதிப்பு, வலி, ஒரு இழப்பு தான், பேரிழப்பு, அது மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் இதற்கு கொடுப்பது அப்படின்றது வந்து தவறு. அதனால நாம வந்து இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு, அதாவது உச்சநீதிமன்றத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இதை அங்கே போய் இதற்காக வழக்கு செய்து செலவு செய்து வாதாடி அங்கே தமிழ்நாடு அரசின் சார்பு தோற்று போகக்கூடாதுன்னு நம்ம நல்ல எண்ணத்துல சொல்றோம். மிக முக்கியமா நான் நல்ல எண்ணத்துல சொல்றேன். அங்க போய் அவங்க வந்து குட்டுப்படக்கூடாது, இங்கேயே முடிச்சுக்கலாம். இது முடிஞ்சதே தெரியுது, அங்க போனாலும் இது வெற்றி பெறாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வடநாட்டுல கூட அங்க உள்ள இடத்துல தெரியாத இடங்கள்ல கூட இது தெரிய வந்துடும். இந்த மாதிரியான ஒரு தப்பான முன்னுதாரணத்துக்காக இவங்க இப்படி ஒரு வழக்கை கொண்டு வந்து இதை வெற்றி பெற வைக்க முயற்சி பண்றாங்க. இதன் மூலமா அங்க இதே மாதிரி ஒரு பெரிய ஒரு இது மாஸ், பப்ளிக் மாஸ் சேர்ந்ததுனால வர்ற நெரிசல்ல இருந்தா அங்கேயும் இது மாதிரி இப்ப இது தீர்ப்பாயிடுச்சுன்னா, கொடுக்கலாம் அப்படின்னு தீர்ப்பாயிடுச்சுன்னா சுப்ரீம் கோர்ட்ல, அங்க உள்ள பிரச்சனைகள்ல இதே போல ஒரு நடக்கும்போது அவங்களும் அங்க ஒண்ணு கொடுத்துருக்கீங்கல்ல, தமிழ்நாட்டுக்குன்னு ஒண்ணு இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கீங்கல்ல, கூட்ட நெரிசல்ல சிக்கி இறந்தவங்களுக்கு, அது மாதிரி இங்கேயும் கொடுங்க அப்படின்னு வேற ஏதாவது சினிமா ரசிகர்களை அல்லது வேற அரசியல் தலைவர்களை பார்க்க போனவங்க இந்த மாதிரி கூட்டம் சேர்ந்து விபத்துல இறந்து விட்டால் அவர்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வழங்குவதற்கு, இது ஒரு அழுத்தம் கொடுப்பதற்கு, வழக்காடுவதற்கு ஒரு தப்பான முன்னுதாரணமா ஆகிடும்ன்றதுனால கண்டிப்பாக இது தோற்கும் தான் நான் நம்புறேன். இதை நாம் தமிழர் கட்சி அங்கேயும் அவங்க போய் இப்போ உச்சநீதிமன்றத்திலையும் அவங்க வந்து இதற்கு எதிராக வழக்கு ஆட போறாங்க. வழக்கு பதிவு செய்து அவங்க அங்க தங்கள் தரப்பு நியாயத்தை, அறத்தை நிலைநாட்டுவதற்காக அங்க அவங்க போறாங்க. இப்ப இது நடந்துட்டு இருக்கு. இதுக்கிடையில நிறைய பொதுமக்கள்ல அறியாமையில சில பல பேர் பேசுறாங்க. ஆனால் ஓரளவுக்கு விவரம் தெரிந்தவர்கள் கூட பொதுமக்கள் என்கிற போர்வையில் குறிப்பிட்ட கட்சியினராக இருந்து கொண்டு இப்படி நல்லது நடக்க இருக்கிற ஒரு வேலையை கெடுத்துட்டாங்க இந்த நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லி சாபமிடுறது, தப்பா பேசுறது, கெட்ட வார்த்தைகள்ல அர்ச்சிக்கிறது, இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது முறையானது அல்ல. ஏன் அப்படின்னா, நான் கேள்வி கேட்கிறேன், அந்தந்த குடும்பங்கள்ல கூட இப்ப படிச்சுட்டு வேலைக்கு காத்திருக்கிறவங்களுக்கு கிடப்பில போடலாமா சொல்லுங்க? படிச்சுட்டு காத்திருப்பாங்கல்ல அந்த பிள்ளைங்க, பெண் பிள்ளைகளா இருக்கட்டும், ஆண் பிள்ளைகளா இருக்கட்டும், ஒரு இளைஞர்களா இருக்கட்டும், ஆசிரியர் பணிக்கோ அல்லது செவிலியருக்கோ, அதாவது நர்சிங்கோ அல்லது இன்னும் பல துறைகள் இருக்கு, அரசு துறைகளுக்கு வேலைக்காக காத்திருக்காங்க தகுதியோட. அவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் வழங்கப்படாமல் இது போல அனாமத்தாக ஒரு தான் தோன்றித்தனமான ஒரு விபத்துல வந்து தானாகவே வந்து பிரச்சனை நடக்கும் தெரிஞ்சும், சிக்கல் இருக்கும், கூட்ட நெரிசல்ல மாட்டிக்கும் தெரிஞ்சுமே வந்து ஒரு விட்டில் பூச்சி போல, ஈசல் போல வந்து வெளிச்சத்தை கண்டு ஈசல் வந்து பறந்து வந்து பல்லி கிட்ட மாட்டிக்கும், பல்லி குடிச்சு சாப்பிடும். இது ஒண்ணு. இது மாதிரி உதாரணம் நிறைய சொல்லலாம். அது போல ஒரு விட்டில் பூச்சி போல, அதே மாதிரி இந்த எண்ணெய் தடவி வைப்பாங்க, ஊற போட்டு பேப்பர் காகிதத்துல தொங்க விட்டு வைப்போம். காரணம் ஈசல் நிறைய இந்த வர காலத்துல மழை வந்து கொஞ்ச நாள்ல. அப்ப என்னன்னா, அந்த வெளிச்சத்துக்காக ஈசல் பறந்து வரும். அது நமக்கு வந்து கஷ்டமா இருக்கும்னு மக்கள் என்ன பண்ணுவாங்க, எண்ணெய் தடவி, அப்ப அதுல வந்து ஒட்டிக்கிட்டு இறந்து போயிடும், பறக்க முடியாம இருக்க. இப்படி அது இது மாதிரி சின்ன உதாரணம் சொல்றேன். அது போல ஒரு வெளிச்சத்தை, புகழ் வெளிச்சத்தை அவரை பார்ப்பதற்காக, இது மாதிரி நிறைய நபர்களை பார்ப்பதற்காக, புகழ்பெற்றல் பார்ப்பதற்காக வந்து இறந்தாங்கன்னா அவங்களுக்கு வேலை கொடுக்கணும், அரசு வேலை அப்படின்னா அது எந்த வகையில நியாயமா இருக்கும்? அப்ப முறையாக படிச்சவங்களுக்கு வேலை கொடுக்கல, ஏன் கொடுக்கலன்னு தான் போராடணும். அதை தான் இந்த சாபம் விடுவர்கள், அவதூறு பேசுவர்கள், கிட்ட வார்த்தையில திட்டுறவங்க புரிஞ்சுக்கிட்டு பேசும். அவங்களோட வீட்டு பிள்ளைகள் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்குன்னா இது ஏன் அரசு கொடுக்கல, இவ்வளவு காலம் இருந்த திமுக ஏன் கொடுக்கல, அதிமுக ஏன் கொடுக்கவில்லை, நடுவண் அரசாக இருக்கிற காங்கிரஸ் ஏன் கொடுக்கவில்லை, பாஜக ஏன் கொடுக்கவில்லை என்று கேள்வி கேட்கிறோம். இப்போ உள்ள தாவேக அரசு ஏன் இதற்கு கவனம் செலுத்தக்கூடாது? ஒரு துப்புரவு பணியாளர்களுக்கு நிரந்தர பணி கொடுக்க எது தடுக்குது? அவங்களுக்கு முதல் கொடுங்க, முன்னுரிமை கொடுங்க. நம்மள ஆரோக்கியமா வச்சுக்க வாழணும்னா அவங்க வந்து ரொம்ப அழுக்குலையும்
பாக்டீரியால கிருமியிலுமே அவங்க வாழ வேண்டியது இருக்கு, வேலையே அவங்களுக்கு அதோட தான் இருக்கு, அதனால அவங்களுக்கு பணி நிரந்தரம் கொடுங்க அப்படின்னு பேசணும், அறிவோட பேசணும். அப்புறம் இப்ப ஆசிரியர் பயிற்சி முடிச்சவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, பாவம் ஜெராக்ஸ் கடையில வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர். கேள்வி அவங்க கிட்ட பேசினா அவ்வளவு வேதனை வருது. அவங்க ஏன்னா அவங்களால ஏழ்மை முடியல, அவங்கள சொந்தமா தொழில் பண்ணவும் முடியல, அதனால படிச்சுட்டாங்க, தகுதியாக படிச்சுட்டாங்க, நல்ல ஒரு மதிப்பெண் எடுத்துட்டாங்க, ஏதோ வேலை கிடைக்கும்னு நினைச்சாங்க, கிடைக்கல. தனியார் பள்ளியில ரொம்ப குறைவான சம்பளம் கிடைக்குது, சில பேருக்கு தான் கிடைக்குது, எல்லாரும் கிடைச்சி போக முடியல. அப்ப அதுலயும் சில பேர் போக வேண்டியது இருக்கு, வேதனையோட போறாங்க. அப்ப அரசு பள்ளியில போகலாம் அப்படின்னா அவங்களுக்கான வேலை இல்லை. இப்படி நிறைய இன்னும் பல துறைகள்ல இருக்காங்க இல்லையா, எம்ப்ளாய்மெண்ட்ல பதிவு பண்ணாங்க அப்படின்னு அந்த எம்ப்ளாய்மெண்ட் முறை கூட இல்லாம போச்சு. இப்போ அது கூட அதெல்லாம் கேள்வி கேட்கலாம், இதுக்கெல்லாம் சாபம் விடுறாங்க, அதுக்கு அறிவை பயன்படுத்தலாம் அப்படின்னு நான் சொல்றேன். சரிங்களா? அதனால உரிமையை கேட்க வேணாம்னு சொல்லவே இல்லை, உரிமையை கேளுங்கள், ஆனால் அது உரிமையா என்று பாருங்கள். உரிமைக்கும் ஒரு தகுதி இருக்குல்ல, சலுகைக்கும் ஒரு தகுதி இருக்கு. சரிங்களா? அனாமத்தா வாங்குறதுக்கு என்ன தகுதி இருக்கு? எந்த தகுதியுமே இல்லை, இல்லாமைன்ற ஒரு தகுதி மட்டும்தான் இருக்கு. அந்த இல்லாமை கூட கொடுத்தாச்சு, கொடுக்கலன்னா பரவாயில்ல, அவரே கொடுத்துட்டாரு அப்படின்னும் போது இந்த மக்கள் யோசிக்கணும். அதுக்கு அடுத்ததாக இன்னும் அதிகமா யார் யோசிக்கணும்னா அரசு தரப்பு யோசிக்கணும். திரு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் மிக தீவிரமா தெளிவாக யோசிக்கணும், அவர் உட்கார்ந்து யோசிக்கணும். அவர் குழுவோட யோசித்தாலும் சரி, அவர் தானாக தன் சிந்தனையை செலுத்தி அதை ஈடுபடுத்தி யோசிச்சாலும் சரி, உண்மையாகவே ஆமா சரி அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டோம், இனிமேல் நம்ம கவனத்தை படித்து இருக்கிற இளைஞர்களுக்கு கொடுப்போம் அப்படின்றது பண்ணணும். எவ்வளவு பெண்கள் இருக்காங்க, இளைஞர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு அரசு வேலை வாய்ப்பை கொடுப்போம். அதுதான் அரசு தகுதி. ஏன்னா அரசின் விதிமுறை, தொழில்துறை விதிமுறை, சட்ட விதிமுறை எதுல பார்த்தாலும் இந்த மாதிரி இல்ல. இப்படி கூட்ட நெரிசல வந்து இறந்தவங்களுக்கு கொடுக்கணுங்கிற அது எதுவுமே விதிமுறையில இல்ல, அப்படி வந்தால் வராது. அதனாலதான் வழக்காடு மன்றமே, நீதிமன்றமே இதை நிராகரிச்சிருச்சு. குறுக்கூடாது தடையே போட்டாங்க, அரசுக்கு தடை போடுறாங்கன்னா அது எந்த அளவுக்கு பாருங்க. அப்ப சரியானது, தீர்ப்பு சரியானது. எனவே நாம அவரும் இப்படி யோசிக்கணும். அதனால உச்சநீதிமன்றம் போவது என்னை கேட்டால் தவறான ஒரு முடிவுன்னு தான் நான் சொல்லுவேன். போவது அவருடைய அரசோட ஒரு உரிமையா இருக்கலாம், பரவாயில்ல பார்த்துக்கலாம், வெற்றியோ தோல்வி போயிட்டு வருவோம் அப்படின்னு இருக்கலாம். ஆனால் உண்மையாகவே இது ஒரு சிறுபிள்ளைத்தனமானது, பிடிவாதத்தனமானது. ஒரு அரசுக்கு இந்த பிடிவாதம் இருக்கக்கூடாது. இது மக்களுக்கான அரசு, எளிய மக்களுக்கான அரசு, நல்ல நிர்வாகத்தை, ஊழலற்ற நிர்வாகத்தை, ஒரு சிறப்பான ஆட்சி முறை தர விரும்புகின்ற அரசு என்றால் இது போன்ற ஒரு சிறுபிள்ளைத்தனமான ஒரு நடவடிக்கைகளில், பிடிவாதத்தனமான நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது. இதுவும் ஒரு அரசுக்கும், அந்த மாநில அரசுக்கும், அந்த கட்சிக்குமே ஒரு தவறான முன்னுதாரணமாக மாறிவிடும் என்பதை நான் இந்த இடத்துல பதிவு பண்றேன். இத பல அரசியல் கட்சிகள் பதிவு பண்ணியிருக்காங்க, சமூக ஆர்வலர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க, தமிழ் தேசிய உணர்வாளர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க, திராவிட சிந்தனையாளர்கள், ஒரு பொது உடைமை, அதாவது கம்யூனிஸ்ட சிந்தனையாளர்கள், அரசியலாளர்கள் எல்லோரும் கூட இதை பதிவு பண்ணிட்டு தான் வராங்க. பொதுமக்களையும் பல பேர் பதிவு பண்ணிட்டு வராங்க. ஆனாலும் பிடிவாதமாக தாவேக அரசு, நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் உச்சநீதிமன்றம் போகிறாரு. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். உச்சநீதிமன்றம் இதற்கான தீர்ப்பு என்ன வழங்க போகுது, தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாக அரசு அந்த இடத்துல என்ன செய்ய போகுது, தலை குனிய போகுதா அல்லது அந்த வழக்காடி வெற்றி பெற போகுதா அந்த வழக்கில் அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வழக்கு வரட்டும், முடிவும் வரட்டும். அதுக்கப்புறம் அடுத்த காணொலியில நாம பேசின விதமும் இது நம்ம சிந்திக்கிறதும் சரியானதாக இருக்கா, இது ஒரு சட்டத்தோட ஒத்து வருதா அப்படிங்கிறது பார்ப்போம். இன்னொன்று அறம் சார்ந்து தான் நம்ம பேசுறோம், என் மனசாட்சிப்படி தான் பேசுறேன்னு சொல்லிட்டேன். உங்க எல்லாருக்கும் கூட அது தெரியும், அது உணர்வுக்கும் வரும், அந்த உணர்வுக்குள்ளேயும் அது இருக்கும். அதன் அடிப்படையில் தான் நான் சொல்றேன். கண்டிப்பாகவே பார்ப்போம். அதனால இந்த காணொலியை இப்போ இந்த இடத்துல இதோட முடிவு கொண்டு முடிக்கிறோம். அடுத்த காணொலியை நம்ம வேறு ஒரு விடயத்தை பற்றி பேசுவோம், பார்ப்போம். சரிங்களா? மறுபடியும் சொல்றேன், நம்மளுடைய சேனலை ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமாக உங்களை கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. அதே போல இந்த காணொலியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நம்புறேன். உங்க நண்பர்களுக்கெல்லாம் பகிருங்க. சரிங்களா? மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.